சான்ஸ் கிரிக்கெட் ட்ராஃபி மூலயமா எல்லா ஐடி கம்பெனிஸும் எங்கள் ஒருங்கிணைச்சு இப்போது நடத்தின்னு இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சார் வந்திருக்காங்க, டைரக்டர் ஸ்ரீராம் சார், பத்மநாபன் சார் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. நம்ம ஜீவா சார் ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறேன்னா அப்படின்னு சார் பேசுகிறாங்க, ஆசமாக பேசுவார். சார் வந்திருக்காங்க. காமெடி தர்பார்னு ஜெயடிவியில் வந்து மாசிட்டான காமெடி பஜார்னு மாசிட்டான இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஜேக்கபன் சாரும் மாறன் சாரும் வந்திருக்காங்க. இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் ஒன்றா ஒருங்கிணைச்சது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பெரிய தொல்லையாக இருக்கும். ஆஃபீஸில் ஐடி கம்பெனிஸ்லாம் ரொம்ப பதப்பதத்தோட ஆஃபீஸ் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா போது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லாருமே வந்து இந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒன்றா ஒருங்கிணைச்சிக்கார நடத்திட்டு இருக்காங்க சார். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் சொல்லலாம். இப்போ கிரிக்கெட்டை பற்றி சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கிரிக்கெட் வந்து ரொம்ப நானும் விளையாடிருக்கேன். அதெல்லாம் இது இங்கே தான் பக்கத்து கிரவுண்டில் தான் பின்னாடி தான் விளையாடிருக்கேன். ஆமாம், ஏண்டா இருப்பா. அது விளையாடுறதோட மேட்ச்சு டிவியில் பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருப்பா? சொல்லுப்பா. கட்டிங் பிளேயரா? பிடிச்ச பிளேயர் கட்டிங் பிளேயரா? இல்லை, எனக்கு வந்து கிரிக்கெட் கபில் தேவ். திடீர்னு வந்து இதை சொல்லிட்டாரு. டென்னிஸ் அவரு. இல்லைப்பா, என்ன குழப்பற நீ? இல்லையா, உனக்கு யார் பிடிக்கும்? மாறன் சார் கேட்போம். கபில் தேவெல்லாம் வந்து பழைய காலம் ஆளுங்கிறத காட்டி கொடுத்துட்டேன் நீ பத்தியா? இப்போ லேட்டஸ்டே அதாவது இல்லை, வழக்கமாக வந்து கிரிக்கெட் ஆடும்போது ஒரு 11 பேர் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்காங்கிறனால செலவு ஆகுங்கிறனால நாங்கள் 5 பேர் வச்சுருந்து தான் ஆடுவோம் கிரிக்கெட்டு வழக்கமாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து இவர் டீம் கேப்டனாக இருக்கும்போது கிரிக்கெட்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சிக்ஸருங்கிற பேரில் வந்து கிரவுண்டுக்கு அண்ணாண்ட பாலெல்லாம் அடிக்காதீங்க, ஏன்னா ஆடியன்ஸில் உட்காந்து தூக்கி ஓட்டிடுறானுங்க பாலை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். அது இல்லாமல் அந்த சேஃப்டி கார்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டாக வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல்ட்ரிங்க்ஸில் போட்டுலாம் சாப்பிட்ருப்பாப்பில். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி அடிச்சா வேஸ்ட்டாக போடும்போதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பால் ஸ்ட்ரைட்டாக மேலே அடிச்சு ஏரோப்ளைனில் போகிறோம் ஜன்னலில் கையை விட்டு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு அது மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல. அந்த அளவுக்குன்னு பகலில் விளையாடினா நேராக போயிட்டு சூரியனில் பட்டு பந்து எரிஞ்சிக்கின்னு கீழே விழுது, நைட்டில் விளையாடும் போது நிலாவில் போட்டு வீரில் விட்டுச்சு. அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காப்புல கிரிக்கெட்டை பற்றி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஏன்னா சொன்ன மாதிரி என்ன விஷயம்னா ஒரு ரிலாக்ஸான விஷயங்கள் தான் வந்தது. எங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் ஏதோ பேட்டு கொடுக்கணும், சரி நம்ம பேரால் கொசு நிறையா இருக்கும் போல இருக்குது, கொசு பேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் நான். சரி கிரிக்கெட் பேட்டு, சரி ஓகே, ஒரு சந்தோஷம் வந்ததுக்கு, ஒரு ஜாலியாக ரைட்டு விளையாடுங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஜீவா சார் வந்து பேசுவாங்க. ரஜினிகாந்த் ஸ்டைலஸ் பேசுவாங்க. சுலேகா.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நிறைய பார்த்துருப்பீங்க. சான்ஸ் கிரிக்கெட் கிளப், அதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு பிளான், சண்டேஸில் இப்படி ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து மென்டலாக மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே சீட்லேயே டெய்லி போய் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் மட்டுமே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரமே நம்மளால் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அட் த சேம் டைம் அவங்க எல்லாருமே ரிலாக்ஸாக பார்க்கும்போது நிறைய ஹியூமர்ஸ் இந்த மாதிரி இன்னும் சேர்த்து பார்த்தாங்கன்னா இன்னும் கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம் வந்து 10 மேட்ச் ஏதோ சொன்னாங்க, 10 வாரம். அது 10 வாரம் இல்லாமல் அது 100 வீக்காக பண்ணுங்கள். அந்த 100 வீக்குக்கு நாங்கள் கண்டிப்பாக வரோம், எங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து கிரிக்கெட்டில் வந்து பிடிச்சது யாருன்னு கேட்குறத விட வந்து இப்போ இல்லை பிடிச்சது இல்லை. கிரிக்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து காலைல 6 மணிலேருந்து 5 மணிலேருந்து விளையாடு எல்லாம் ஒரே கிரவுண்டில் வந்து ஒரு 10 டீம் விளையாடிட்டு இருக்கோம். அவன் எந்த பால் யாருதுன்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு கரெக்டாக வந்துருப்பானுங்க அந்த இடத்துல. அது என்னன்னா அது ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை எப்படி வேணால் பண்ணலாம். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங்
அதெல்லாம் வந்து வருவாரா திருப்பி ஆடுவானா ஆட மாட்டான்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. திருப்பியும் வந்து சாதிச்சிருக்காப்புல. அது காரணம் வந்து அதை வந்து உயிராக நேசிக்கிறது தான். நீங்கள் இது மாதிரி சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக வாரத்தில் ஒரு நாள் விளையாடாமல் ஜாலியாக ஈவினிங்கில் வந்து அப்படியே டைம் கிடைக்காதுல்ல உங்களுக்குலாம்? இல்லை ஈவினிங்லடா, ஏய் கிரிக்கெட்ரா ஈவினிங்ல. ஐயோ இல்லை, அது சண்டேஸில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப வெயிலெல்லாம் விளையாடாதீங்க, கருத்து போயிடுவீங்க அப்புறம். வேறு ஆமாம், பேட்டில் ஃபேர் அண்ட் லவ்லி தடவி விளையாடுங்க, கற்றுக்க மாட்டாங்க. வழக்கமாக வந்து என்னன்னா, இப்போ இந்த கிரிக்கெட்டு ஒரு விஷயம் வந்து இந்த எங்கேயாவது ட்ரெயின்லையோ இல்லை வெளியூருக்கோ பைக்லையோ எங்கேயாவது வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலெலாம் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலே உட்கார முடியாது ஏசி போட்டுனேன். அந்த வெயிலெலாம் வந்து வெளியில் கிரிக்கெட் விளையாண்டுப்பாங்க. நான் அதே மாதிரி பார்த்துக்கிறேன்னா நம்ம மெரினா பீச்சில் லவ்வர்ஸ்லாம் உட்காந்துப்பானுங்க அந்த வெயில்லையும். அதுக்கு ஈக்குவலான விஷயம் விளையாடுறாங்கன்னும் போது அவங்க பொண்ணை லவ் பண்ணுறாங்க, நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் கிரிக்கெட்டை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்கூல் காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாமே பல பிரச்சனைகள்லாம் மறந்து கல்யாணம் ஆனால் கூட ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து விளையாடுற ஒரு இது வந்து சமத்துவம் எதுன்னா கிரிக்கெட் தான். சும்மா இதே மாதிரி என்ன ஒன்று. சரி எப்பாடா அதுதான் வந்ததுக்கு எதோ பேசியாச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். சார் டூ படத்தோட இயக்குனர், ஃபேமஸ் டூ படம் இப்போ மாப்பிள்ளையார் சார் ஜீவா சார் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் பத்மநாபன் சார், நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுலேகா.comக்கு வணக்கம். இது ஒரு நல்ல விஷயம். ஜீவா சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வீக் டேஸ் விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் வீக் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் விளையாண்டிங்கன்னா ஓனருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். முதலாளி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கு. இதை இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்ட்லேயும் இருக்கும். ஃபுல் காமெடியாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மாப்பிள்ளை விநாயகருக்கு படம். ஓகே, இப்போ தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் விளையாடுறது வந்து கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதெல்லாம் இன்னும் எல்லாம் நல்லா இது பண்ணி தமிழ்நாடு டீம், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் டீமுக்கு இப்போ ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறையா பேர் இப்போ நீங்கள் வரும்போது உங்களுக்கு இன்னும் சின்ன பசங்கள்லாம் எல்லாம் பார்க்குறவங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க, பசங்களும் வருவாங்க. அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி நாளைக்கு இந்தியன் டீமில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு மாறன் சார் சொன்ன மாதிரி இல்லை, இது உண்மையாலுமே தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் நிறையா பேர் வரணும். அது நீங்கள் விளையாட இங்கே பார்க்குற சின்ன பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். அதுதான் சொல்ல வருது. இன்னொரு விஷயம், மாறன் சார் சொன்ன மாதிரி மத சார்பற்ற ஒரு விஷயமா சொன்னார். அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் பாயிண்ட் சொல்லுங்கன்னா அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அடுத்து என் பாயிண்ட்லேருந்து இல்லை, பாண்டியராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்ன பாயிண்ட் நல்லா இருக்குது, இவர் சொன்ன பாயிண்ட் நல்லா இருக்குது. ஓகே, எனிவே சூப்பர். கூப்பிட்டதுக்கு எப்பவுமே வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூட்டு போடாது. கேமரா பின்னாடி இருக்குவாங்க. ஆமாம், ஏன்னா பின்னாடி கேமரா வேணா பின்னாடி வச்சு இல்லை, நீங்கள் கேமரா இந்த பக்கத்தில் வந்துருங்க. ஆமாம். எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போது சால்காம்ப்லேருந்து மிஸ்டர் பாலுன்ற கூப்பிட்டு பேட் கொடுக்கணும் சார். இல்லை, நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க? மைக் கொடுக்கணும். நீங்கள் மைக் கொடுக்குறேன். நான் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன். சால்காம் கம்பெனி பற்றி சால்காம் ஒரு கிரேட் கம்பெனி. அது மொபைல் சார்ஜர் மேனுஃபேக்சரிங், நோக்கியா, சாம்சங், மோட்டரோலா. அதனால் இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப நல்லா பெருமையாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கிரேட் பிளேயர்ஸ் அவங்க இருக்கவங்களாம், ஆக்டர்ஸ் எல்லாம். அதனால் வந்து இவங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஈவெண்ட் மேலும் மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா டீமும் இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய ப்ரோக்ராமில். ரொம்ப தேங்க்ஸ். ஜீவா சார் பேட். தாமஸ் குக்லேருந்து மிஸ்டர் பாத்து சாரதி. ஸோ அகெயின்ஸ் இது ரொம்ப ரிலேட்டட் டு எங்களுடைய ப்ரொஃபைல் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் செட் எல்லாருமே வந்து ஒர்க் லைஃப், there is no balance. ஒர்க் லைஃப் பேலன்ஸே இன்றைக்கி இல்லை லைஃப்பில். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லாரும் அவங்களுக்கு பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அஃபிஷியலாகவும் நிறைய டாஸ்க் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஃப்ரெஷ் மைண்டோட இன்றைக்கி எல்லாம் எனர்ஜியோட நம்மெல்லாம் வந்திருக்கோம்னா ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எல்லாம் விளையாட போகிறோம் இன்றைக்கி, பார்ட் ஆஃப் தி கேம். பட் ஐ ரியலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கெஸ்ட். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் ஒரு நாள் விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சுரேஷ். குட் ஈவெண்ட். இது நீங்கள் கண்டினியூ பண்ண எப்பவுமே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.
வாங்க பிரேம் 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 ப்ளீஸ் கம். அவர் மறைக்க முடியாது, இவரை மறைக்க முடியாது. சத்யம் சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்யம் சினிமாஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சத்யம் சினிமாஸ் பற்றி சொல்லணும்னா இப்போது எங்கள் டீம் வந்து இப்போ எல்லாருமே ஆடுற பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். இப்போது எங்களை லீட் பண்ணுறது கேப்டன் வந்து அன்பு, அவர் தான் எல்லாருமே டீம் எல்லாரும் லீட் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட்டு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கோப் கிட்ட வந்து செமியில் வந்து நாங்கள் தோற்றோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஸ்கோப் கிட்ட தான் இப்போ ஆட போகிறோம். ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட ஆடுறதுக்காக. ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாங்கள் வின் பண்ணோம், நாங்கள் ஆசைப்படுறோம், பார்க்கலாம். தேங்க்யூ. நான் ஜெயம் பக்ஷிலேருந்து வந்திருக்கேன். ஜெயம் பக்ஷின்றது வந்து ஷிப்பிங் கம்பெனி. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருக்காங்க. சந்தோஷ், ஆனந்த், சந்தோஷ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ எல்லா டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். டிஎஸ்பியிலேருந்து மிஸ்டர் ஸ்ரீதர், அவர் ஹெச்ஆர் ஆஃப் டிஎஸ்பி. நாங்கள் கம்பெனி டிஎஸ்சியில் நாங்கள் வந்திருக்கோம். நாங்களும் ஒரு ஷிப்பிங் கம்பெனி தான். இதுதான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல பெஸ்ட்டு கொடுப்போன்னு சொல்கிறோம். அச்சா, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் இன்டர்நேஷ்னல். இந்த ஈவெண்ட்டை பற்றி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சீஃப் கெஸ்ட்லாம் வச்சு நடத்துறது. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து விளையாடிருந்தோம். 80 டீம்ஸ் விளையாடணும். காலேஜ் ப்ளஸ் கார்ப்பரேட் கலந்து தான் ஆடணும். 50 கார்ப்பரேட்ஸ் ப்ளஸ் 30 காலேஜஸ் ஆடணும். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே வின் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைமும் நாங்கள் எங்களோட நல்ல பெஸ்ட்டு நாங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக கொடுப்போம். நல்ல பிளேயர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வில் ஷோ அவர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் கேப்டன், சாரி இந்தியா லாஜிஸ்டிக்ஸ் கேப்டன் தமிழ். வணக்கம் சார். எங்களுடைய கம்பெனி வந்து இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனி. எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் மொத்தம் 4 குரூப்லேருந்து வந்திருக்கோம். எல்லா குரூப்லேருந்தும் ஒன்றா இணைஞ்சு நாங்கள் ஆடுறோம். இந்த மேட்சை வந்து கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும், இந்த கப்பை எடுத்தே ஆகணுன்றது எங்களுடைய ஃபுல் ஏம் வந்து அதான். கண்டிப்பாக எங்களுடைய எம்டிக்கு வந்து நாங்கள் இந்த கப் அடித்து கொடுப்பது முடிவாக இருக்கிறோம். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. அதெல்லாம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இல்லை, நிஜமாலுமே இந்த தடவை நல்லா நடத்தியிருக்காங்க. சான்ஸ் வந்து நடத்துவாங்கடா, திருத்திக்கோங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த வாட்டி நல்லா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதை விட பெருசாக நடத்த முடியாது. ஸோ எல்லாருமே நல்லா பெஸ்ட்டை கொடுக்கணும்னு வேண்டி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மைக்கு கொடுத்தோன்னே பேச முடியல. ஐயா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. மரத்துல இருக்குது காய், மரத்துல இருக்குது காய், தூங்க தேவைப்பாய், தூங்க தேவைப்பாய், அவ்வளோதான் தேவை. நீங்க பேசுங்க, அதான் எங்களுக்கு நீங்க தான் எதுவும் சொல்லுங்க. நாங்கள்ல அந்த டைலாக் பேசுனீங்களா, அந்த பேசுங்க. அஜித் இதுல ஒரு டைலாக் பேசுனீங்க. ஆடாடா எது? ஐயோ கேட்டு கேட்டு என்னடா வழக்கமா நாயே மணி என்ன ஒன்ற, நாயே மணி என்ன ஒன்ற, கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நொன்ற, நாயே மணி என்ன மூன்ற, நாயே மணி என்ன மூன்ற, நல்லாக்கிறவனா போய் மண்ணை போய் நீ ஏன் நோன்ற, நாயே மணி என்ன நாள்ற, நாயே மணி என்ன நாள்ற, நடு வீட்டில் போயிட்டு நீ நாயே மணி என்ன அஞ்சுற, நாயே மணி என்ன அஞ்சுற, எந்த நாயை பார்த்தாலும் பின்னாடி போய் கொஞ்சிற, நாயே மணி என்ன ஆடுற, நாயே மணி என்ன ஆடுற, அப்படியே அழுக்கோடு ஓடி வந்து என் மேலே ஏறுற, நாயே மணி என்ன எட்டுற,
நான் ஏன் மணி என்ன எட்டுற, ஒரு எலும்பு துண்டை பார்த்தா ஏகப்பட்டு சொல்லு வாயிலேருந்து கொட்டுற. நான் ஏன் மணி என்ன பத்துற, எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் நீ ஏன் கத்துற? ஓகே முடிஞ்சுதா? தலைவா மணினா பத்திர நாட்டு குத்தா நான் அப்படியே போயிடுறேன். ஐயோ பத்திர பேக் போயிட்டு கிரவுண்ட்ல சுத்துற. ஓகே சார். பத்திர மிஸ்டர் முருகன் வந்து 6 விளாசி அடித்தார். 85 ரன் அடித்தாங்க. அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சிஃபி டெக்னாலஜிஸ் டைட்டில் பார்க்கில் சிஃபி டெக்னாலஜிஸ் அவங்க மிஸ்டர் வின்ஃப்ரெட் மிஸ்டர் மோகன்ராஜ் வந்திருக்காரு. சிஃபி டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறேன். மை நேம் இஸ் மோகன்ராஜ். ஐடி அண்ட் ஐடி சொல்யூஷன்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டீம்ஸ். ராக்ஸி பெஸ்ட் மிஸ்டர் மௌலின்றவர் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நெட்ஸ் கிரிக்கெட்னு சிட்டி சென்டர் மேலே நடந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இது நல்லா பெஸ்ட்டாக கொடுத்து ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் ஹெச்டிடி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி சார்பாக வந்திருக்கேன். எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட் பிளே இருக்கேன். மிஸ்டர் பவுல். ஓகே, நாங்கள் ஒரு 10-15 டோர்னமெண்ட் ஆடி இருக்கோம். ஒரு டோர்னமெண்ட்டில் ரன்னராக வந்திருக்கோம். எந்த டோர்னமெண்ட்டாலும் எங்கள் டீமை போட்டுடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மறுபடியும் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்தியன் சாஃப்ட்வேர் எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் சாஃப்ட்வேர்லேருந்து வரோம். இது எங்கள் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. இது வாய்ப்பளித்த சான்ஸுக்கும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறோம். மிஸ்டர் ராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். பொதுவாக திரைப்படத்துறையில் இருக்கவங்கலாம் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. பட் உங்களெலாம் பார்க்கும்போது அது பொய்ன்னு தெரியுது. மிக்க நன்றி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய டீம்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். நான் இப்படி ஒரு இனாக்ரேஷன்லாம் இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ இப்போது ஈவெண்ட்டை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ ஜீவா சார் வந்து ரஜினி மாதிரி கிரிக்கெட்டை பற்றி ஒரு 2 months எல்லாருக்கும் வணக்கம். சான்ஸ் கிரிக்கெட் ட்ராஃபி வந்துட்டு இது மாதிரி நேற்று வந்துட்டு சுலேக்காலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அது மாதிரி மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வர முடியுமா சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி நீங்கள் கூப்பிட்றீங்க, நம்ம வராமல் இருக்க முடியாது, டெஃபினெட்லி வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன விஷயங்க அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி கிரிக்கெட் பற்றி ஒரு கான்செப்ட், கிரிக்கெட்டாக நமக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் டெஃபினெட்லி வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அது மாதிரி சார் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்துட்டு அவங்க அந்த வீக்கெண்டில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயந்தான். நம்ம சப்போர்ட் எப்போவும் இருக்கும். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னு சொன்னால், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆம்பளையோ நைட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற பொம்பளையோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ
எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இதே மாதிரி விளையாடி சந்தோஷமாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்ட பாபாஜி ராகவேந்திர சாமி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.